Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் டே 9 கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த டே 9ல் we gonna see 5 patterns with 2 example sentences each. மொத்தம் we gonna see 10 example sentences. இந்த 10 சென்டென்சஸ்மே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நவ் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் அ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவர் பணம் சம்பாதிக்கிறதுல பைத்தியமாக இருக்கார். அவர் பணம் சம்பாதிக்கிறதுல பைத்தியமாக இருக்கார். ஆர் அந்த பொண்ணு அந்த பையன் மேலே பைத்தியமாக இருக்கா. இந்த மாதிரி பைத்தியமாக இருக்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். அவர் யாருடனும் பழகுவதில்லை. அவர் யார் கூடவும் பழகுறதில்லை. ஆர் அவர் எல்லா கூடவும் பழகுறாரு. இந்த மாதிரி பழகுறதில்லை, பழகுவார் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அண்ட் இந்த தேர்ட் ஒன் பாருங்கள். இப்போதைக்கு நான் ஆங்கிலம் கற்கிறேன். இப்போதைக்கு நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறேன். ஆர் இப்போதைக்கு நான் வேலைக்கு போகிறேன். இந்த மாதிரி இப்போதைக்கு அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம தமிழில் பேசுகிற சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அண்ட் இந்த ஃபோர்த் ஒன்னை பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் வருவாள். கொஞ்ச நேரத்தில் அவள் வருவாள். ஒரு கொஞ்ச நேரத்தில் பஸ் வந்துடும். இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபிஃப்த் சென்டென்ஸை பாருங்கள். இது எல்லா இடங்களிலும் நடக்கும். இது எல்லா இடத்துலும் நடக்கும். ஆர் இது எனக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ வாங்க நாம் ஃபர்ஸ்ட் பேட்டர்னும் அதோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவர் பணம் சம்பாதிக்கிறதுல பைத்தியமாக இருக்கார். அவர் பணம் சம்பாதிக்கிறதுல பைத்தியமாக இருக்கார். இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he is crazy about earning money. he is crazy about earning money அப்படின்னு நாம் சொல்லுங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பேட்டர்ன் என்னென்னா crazy about. crazy about அப்படின்னு என்னென்னா, தமிழில் நாம் ஒரு விஷயத்து மேலே பைத்தியமாக இருக்கிறத சொல்லும்போது இங்கிலீஷில் நாம் இந்த crazy about அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நாம் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த சென்டென்ஸில் அவர் எது மேலே பைத்தியமாக இருக்காருன்னு நம்ம சொல்லியிருக்கோம், பணத்து மேலே. ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸில் he is crazy about earning money அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். அவர் உங்களிடம் பேசுவதில் பைத்தியமாக இருக்கார். அவர் உங்ககிட்ட பேசுகிறதுல பைத்தியமாக இருக்கார். ஸோ இந்த சென்டென்ஸ் அதே crazy about அப்படிங்கிற ஃப்ரேஸ் வச்சு நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, he is crazy about talking to you. he is crazy about talking to you அப்படின்னு நம்ம சொல்லுங்க. ஸோ நம்ம பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்னில் நம்ம எடுத்துருக்கிற ஃப்ரேஸ் என்னென்னா crazy about. crazy about அப்படின்னு என்ன, தமிழில் நாம் ஒரு விஷயத்து மேலே பைத்தியமாக இருக்கிறத சொல்லும்போது நம்ம இங்கிலீஷில் crazy about அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, கிளியர்? வாங்க நம்ம செகண்ட் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் பேட்டர்னை பாருங்கள். நான் அவருடன் பழகுவதில்லை. நான் அவரோட பழகுறதில்லை. இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் கெட் அலாங் வித் ஹிம். ஐ டோன்ட் கெட் அலாங் வித் ஹிம் அப்படின்னு நாம் சொல்லுங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பேட்டர்ன் என்னென்னா கெட் அலாங் வித். கெட் அலாங் வித். இந்த கெட் அலாங் வித் அப்படிங்கிறத எப்போ நம்ம யூஸ் பண்ணோன்னா, எப்போல்லாம் நாம் கூட பழகிறத பற்றி நம்ம சொல்வோமோ அப்போ கெட் அலாங் வித் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். அவர் யாருடனும் பழகுவதில்லை. அவர் யாருடனும் பழகுறதில்லை. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதே கெட் அலாங் வித்தை யூஸ் பண்ணி அப்படின்னா, he does not get along with anyone. he does not get along with anyone அப்படின்னு நம்ம சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த செகண்ட் பேட்டர்னில் நாம் யூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ரேஸ் என்னன்னா கெட் அலாங் வித். கெட் அலாங் வித் அப்படின்னு என்னன்னா கூட பழகிறத நம்ம சொல்கிறதுக்கு தான் கெட் அலாங் வித் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிளியர்? நான் மூவிங் ஆன் டு த தேர்ட் பேட்டர்ன். தேர்ட் பேட்டர்னை பாருங்க. இப்போதைக்கு நீ இங்கேயே இரு. இப்போதைக்கு நீ இங்கே இரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ இப்போதைக்கு இங்கே இரு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் த டைம் பீயிங் யூ ஸ்டே ஹியர். ஃபார் த டைம் பீயிங் யூ ஸ்டே ஹியர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம எடுத்துருக்கிற பேட்டர்ன் என்னென்னா ஃபார் த டைம் பீயிங்.
ஃபார் த டைம் பீயிங் அப்படின்னு என்னென்னா தமிழில் நாம் இப்போதைக்கு தற்போதைக்கு அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம ஃபார் த டைம் பீயிங் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நாம் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். இப்போதைக்கு நான் வந்து ஆங்கிலம் கற்கிறேன், இப்போதைக்கு நான் வந்து இங்கிலீஷ் வந்து நான் லேர்ன் பண்ணுறேன். இந்த சென்டென்ஸ் அதே ஃபார் த டைம் பீயிங்கை வச்சு நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் த டைம் பீயிங் ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ், ஃபார் த டைம் பீயிங் ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த தேர்ட் பேட்டர்ன் என்னென்னா ஃபார் த டைம் பீயிங். ஃபார் த டைம் பீயிங் அப்படின்னு என்ன, இப்போதைக்கு தற்போதைக்கு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்வோம்லங்க, அதுக்கு தான் நம்ம ஃபார் த டைம் பீயிங் அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, கிளியர்? இப்போ வாங்க நம்ம இந்த ஃபோர்த் பேட்டர்ன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் வருவாள், கொஞ்ச நேரத்தில் வருவா. இது வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஷீ வில் கம் இன் அ வைல், ஷீ வில் கம் இன் அ வைல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இங்கே நான் வந்து எடுத்துருக்கிற பேட்டர்ன் என்ன அப்படின்னா இன் அ வைல். இன் அ வைல் அப்படின்னு என்னென்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில், தமிழ் நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் இன் அ வைல் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். சிறிது நேரத்தில் வந்துவிடுவார் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். இந்த சென்டென்ஸை அதே இன் அ வைலை வச்சு நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, ஹீ வில் அரைவ் இன் அ வைல், ஹீ வில் அரைவ் இன் அ வைல் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்த் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, அதோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள். இது எல்லா இடங்களிலும் நடக்கும், இது வந்து எல்லா இடத்துலும் நடக்கும். இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர், இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இங்கே வந்து நம்ம எடுத்துருக்கிற பேட்டர்ன் என்னென்னா இட் ஹேப்பன்ஸ். இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு என்ன, அது நடக்கும் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்வோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணோம். அதே இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். இது எனக்கு மட்டுமே நடக்கும், இது வந்து எனக்கு மட்டுமே நடக்கும். ஸோ இந்த சென்டென்ஸ் அதே இட் ஹேப்பன்ஸ் வச்சு நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி டு மீ, இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி டு மீ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஃபிஃப்த் பேட்டர்னில் நம்ம எடுத்துருக்கிற ஃப்ரேஸ் என்னென்னா இட் ஹேப்பன்ஸ். இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு என்னென்னா நம்ம தமிழில் அது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி வந்து நம்ம 5 பேட்டர்ன் பார்த்தோம். ஐ வில் ஜஸ்ட் wrap up with a quick glance. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா அந்த பேட்டர்ன் என்னென்னா கிரேசி அபவுட். கிரேசி அபவுட் அப்படின்னு என்ன, நம்ம வந்து ஒரு விஷயத்து மேலே பைத்தியமாக இருக்கிறத நம்ம சொல்கிறதுக்கு தான் கிரேசி அபவுட் அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளியர்? இப்போது செகண்ட் ஒன் பாருங்கள், கெட் அலாங் வித். கெட் அலாங் வித்தை நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து கூட பழகிறத பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம், கெட் அலாங் வித் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் த டைம் பீயிங். ஃபார் த டைம் பீயிங் அப்படின்னு என்னென்னா நம்ம தமிழில் சொல்வோம் இல்லைங்க, இப்போதைக்கு தற்போதைக்கு அப்படின்னு, அதை வந்து நாம் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு தான் ஃபார் த டைம் பீயிங் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஃபோர்த் ஒன் என்னென்னா இன் அ வைல். இன் அ வைல் அப்படின்னு என்னென்னா நம்ம தமிழில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு தான் நாம் இன் அ வைல் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த லாஸ்ட் ஒன் பேட்டர்ன் நம்ம என்ன பார்த்தோன்னா இட் ஹேப்பன்ஸ். இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு என்னென்னா அது நடக்கும், அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இந்த 5 பேட்டர்னுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் டே 10 நம்ம பார்க்கலாங்க. அன்டில் தென் தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.